வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் 41. காலை படிக்க நின்று எழுந்ததும் ஜெகதாவிற்கு சாவோலை ஒன்று காத்து கொண்டிருந்தது. வீட்டு கணக்கு பிள்ளை கொண்டு வந்து கொடுத்த தந்தியை கையால் வாங்கிய போது ஒரு கணம் அவள் நெஞ்சு துணுக்குற்றது. அதனுள் அடங்கியிருந்த விஷயத்தை அவள் முன்னதாகவே ஊகித்து கொண்டு விட்டாள். எனினும் அதை பிரித்து கணக்கு பிள்ளையிடமே கொடுத்து வாசிக்கும்படி உத்தரவிட்டாள். சதாசிவம் இரவு 10 மணிக்கு மரணமடைந்து விட்டார். குடும்பத்தில் பல தொல்லைகள் ஏற்பட்டுள்ளன. உடனே வரவும் அருணா என்றிருந்த வாக்கியத்தை தமிழ் படித்து விளக்கமாக தெரிவித்தார் கணக்கு பிள்ளை. ஒவ்வொரு நிமிஷமும் தன் தங்கை புருஷனின் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜெகதா துக்க செய்தியை கேட்டு சிறிதும் வருத்தம் அடையவே இல்லை. அதற்கு பதில் உடனே வரவும் என்ற அருணாவின் வேண்டுகோள் அவளுக்கு தாங்க முடியாத சினத்தை உண்டாக்கியது. எந்த மூஞ்சியை வைத்து கொண்டு வெட்கமில்லாமல் என்னை வர சொல்லி தந்தி கொடுத்திருக்கிறாள். ஊர் சிரிக்கும் காரியத்தை அக்கா செய்து விட்டிருக்கும் போது எனக்கு சொல்லாமல் மறைத்து வைத்து அவமானமடைய செய்தது போதாதென்று அப்பன் செத்ததற்கு துக்கம் கொண்டாட அழைப்பு வேறு. பேஷ் பேஷ் என்று தனக்குள் எண்ணி வெகுண்டாமல், சரி, நீங்கள் போய் மேலே உங்கள் காரியங்களை கவனிங்கள். காலங்கார்த்தாலே எனக்கு சாவு செய்தி கேட்கணும்னு தலையெழுத்து என்று கணக்கு பிள்ளை மீது எரிந்து விழுந்தாள். பிறகு ஸ்நானம் செய்துவிட்டு ஈரக்கூந்தலை ஆற்றிக்கொண்டு ஜெகதா தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் தோட்டத்தில் திறந்த வெளியில் நின்று கொண்டிருந்த தனது புது காரை அவள் கண்ணுற்ற பொழுது அவள் மனம் பகிரென்றது. ஆகிய சில மாதங்களிலே டிரைவர் பூபதியின் கையில் சிக்குண்டு தனது புதுமை தோற்றத்தை முற்றிலும் அது இழந்துவிட்டிருந்தது. பண்டத்தின் அருமை தெரியாத ராட்சசன் பூபதியின் கையில் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் பிறகு அந்த காரை பேசுமணி விற்பவனிடம்தான் பண்டமாற்று செய்து கொள்ள நேரும் என எண்ணிய மாத்திரம் அவள் உடல் வீதியினால் நடுங்கியது. அது சமயம் தோட்டத்தின் நடைபாதை மீது சர்க்கென்று செருப்பு சப்திக்க மிகவும் வேகமாக ஓடி வராத குறையாக பாத்திரக்கடை பங்காரு செட்டியார் சகதர்மணி சந்திரவதனி வந்து கொண்டிருந்ததை கண்டால் ஜெகதாவும் சந்திரவதனியும் அப்படி நெருங்கிய சிநேகிதிகள் அல்ல. காலை வேளையில் தன்னிடம் அவளுக்கு என்ன அவசர காரியம் இருக்கக்கூடும் என்று ஜெகதாவினால் நிச்சயிக்கவே முடியவில்லை. எனினும் அவள் வாங்கோமா, ஏது இப்படி காலை வேளையிலே அத்தி பூத்தாப்பிள்ளை என்று வரவேற்றாள். சந்திரவதனியின் நடையிலும் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏக பரபரப்பு. அதே சமயம் அந்த அமைதியின்மையிலே ஒரு அசாதாரணமான சந்தோஷமும் குடிக்கொண்டிருந்தது. ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். நம்ம லோகா இருக்கிறாள் அல்லவா, அவள் பெண்ணுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த கல்யாணம் நின்றுவிடும் போலிருக்கிறது என்ற அவசரத்தில் வார்த்தைகளுக்காக திணறினாள் சந்திரவதனி. லோகநாயகியின் பெயரை கேட்டுமே ஜெகதாவின் முகம் சாம்பி போயிற்று. அப்படியா என்றால் ஆவலை விட்டு கொடுக்காமல் சந்திரவதனி தொண்டையை கனைத்து கொண்டாள். எனக்கு இந்த சங்கதி 2 தினங்களுக்கு முன்பே தெரியும். என் கணவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் பழனியப்ப கவுண்டர் வீட்டுக்கு உறவினர். அவர் விபத்து நேர்ந்த உடனேயே என் கணவரிடம் ஓடி வந்து சங்கதியை ரகசியமாக சொல்லிவிட்டார். அயலூர் பண்ணையார் மகனை யாரோ விரோதி கத்தியால் குத்தி விட்டான் என்றும் படுகாயம் அடைந்த அவன் குத்துயிராய் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் என்றும் சங்கதியை கேள்விப்பட்டதும் பழனியப்ப கவுண்டர் வீடு அல்லோல் கல்லோல் பட்டது என்றும் கல்யாணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் பேசிக்கொண்டார்கள் என்றும் அந்த நண்பர் சொன்னார். எனக்கு முதலில் கொஞ்சமும் நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் இன்று காலையில் இந்த தினசரி பத்திரிகையை படித்ததும் அவர் சொன்னது முழுவதும் உண்மை என்று பட்டவர்த்தனமாக விளங்கிவிட்டது. நான் இன்னும் காப்பி கூட சாப்பிடவில்லை. உங்களை பார்த்து இது விஷயம் சொல்லி போக ஓடி வந்தேன் என்றால் மூச்சு விடாமல். தன்னை அவமானப்படுத்திய லோக நாயகியை தெய்வம் இவ்வகையாக வேறு வழியில் பழிக்கு பழி வாங்கியே கொண்டது என்று எண்ணி ஒரு வகையில் திருப்தி அடைந்த ஜெகதா, வாங்க உள்ளே நம்ம வீட்டில் காப்பி சாப்பிட்டால் போச்சு, விவரமாய் பேசுவோம் என்று உபசரித்தாள். ஹாலுக்கு சென்று அமர்ந்து கொண்டதும் வள்ளி, அம்மாவுக்கும் எனக்கும் சூடாக 2 லோட்டா காப்பி கொண்டு வர சொல் என உத்தரவிட்டு என்னமோ எனக்கு இதெல்லாம் கேட்க அதிசயமாக இருக்குது. இந்த கல்யாணம் கூடின பிறகு லோகா ஒரு தினசாக மாறி போயிருந்தாள். சீமையிலிருந்து வந்த மருமகன் என்று அவளுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டிருந்தது என்று பெருமூச்சறிந்தாள். கொஞ்சமாக கர்வம் தலைக்கு மேல் அல்லவா போயிருந்தது. என்னை கண்டால் முன்போல் குழைந்து பேசுவது கிடையாது. நான் அப்பொழுதே நினைத்து கொண்டேன் இது நல்லதுக்கில்லை என்று. என பகர்ந்தாள். பாத்திர கடைக்காரரின்
வாரியால் மனத்தாங்களாக. உங்களை கண்டு கூடவா அசட்டை செய்தாள் அவள்? உங்கள் மேல் என்ன குற்றமாம் என்று கவலையுடன் ஜெகதா விசாரித்துவிட்டு லோகநாயகியின் அசட்டைக்கு தான் ஒருத்தி மட்டும் இலக்காகவில்லை என்று அறிந்து கொண்டதில் ஏற்பட்ட திருப்தியில் புன்முறுவல் செய்தாள். பிறகு அது கிடைக்கிறது, காப்பியை சாப்பிடுங்கள் என காப்பி பாத்திரத்தை எடுத்து நீட்டினாள். காப்பியை பருகிவிட்டு கையில் தினசரி பத்திரிகை எடுத்த சந்திரவதனி புரட்டினாள். படிக்கிறேன், கேளுங்கள் என்று படிக்கத் தொடங்கினாள். 20ஆம் தேதி அன்று அஸ்திமிக்கும் சமயம் அயலூர் பண்ணையார் களத்து மேட்டில் மேற்பார்வையிட வந்திருந்த அவரது மகன் சோமசேகரை பழைய விரோதம் காரணமாக ஒரு மனிதன் குத்தி காயப்படுத்தி விட்டான். அவர் நிலைமை மிகவும் ஆபத்தாகவே பக்கத்து நகர ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற விஷயம் ஏற்கனவே பிரசுரமாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில விவரங்கள் கிடைத்துள்ளன. அயலூருக்கு 2 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு சத்திரத்தில் இரத்தக்கரை படிந்த ஆடையுடன் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை போலீசார் இது சம்பந்தமாக சந்தேகித்து கைது செய்திருக்கிறார்கள். அவன் கூறிய விவரங்களிலிருந்து அவனுக்கும் பண்ணையார் மகனுக்கும் ஒரு பெண் விஷயமாக விரோதம் இருந்ததாக தெரிகிறது. இது சம்பந்தமாக போலீஸ்காரர்கள் இன்னும் மேற்கொண்டு புலன் விசாரித்து வருகின்றனர். அப்படி சொல்லுங்க விஷயத்தை. கொலை செய்யும் அளவு துணிய ஒரு மனிதனுக்கு ஏதாவது முகாந்திரமில்லாமல் இருக்குமான்னு நான் அப்போவே நினைச்சேன் என்று பற்களை காட்டி மகிழ்ச்சியுடன் சிரித்த ஜெகதா தன்னுள்ளே வேண்டும் லோகநாயகிக்கு இந்த அவமானம் நன்றாக வேண்டும் என்று ஆத்திரத்துடன் கூறிக்கொண்டாள். சம்பாஷணையை அரைக்குறையாக கேட்டுக்கொண்டிருந்த வேலைக்காரவள்ளி தலையை நீட்டி தன் பற்கள் அனைத்தையும் காட்டி, அம்மா, பூபதி ஒரு பத்திரிக்கையை வச்சு படிக்குது, அதிலே இந்த கொலை பற்றி விவரமாக போட்டிருக்கு என்று அதிகம் பிரசித்தனமாக பேசினாள். ஜெகதா கோபத்துடன் அவளை அதட்டுமுன் வம்பிற்காக அலைந்து கொண்டிருந்த சந்திரவதனி, இங்கே அதை கொண்டா பார்க்கலாம் என்று உற்சாகத்துடன் கூவினாள். வள்ளி மேல் மூச்சு வாங்க அந்த பத்திரிகையை எடுத்து கொண்டு வந்து எஜமானியிடம் கொடுத்தாள். அதை பறக்கென்று பிரித்த சந்திரவதனி ஆத்திரமாக பத்திரிகையில் கொட்டை எழுத்துக்களில் அயலூர் பண்ணையார் மகனுக்கு கத்தி குத்து என்று தலைப்பிடப்பட்டிருந்த செய்தியை உரத்து வாசித்தாள். அயலூர் பண்ணையார் மகனை யாரோ முன்பின் தெரியாத ஒரு வாலிபன் கத்தியால் குத்திவிட்டதாக செய்தி வந்திருந்தது. அந்த வாலிபன் பற்றி விவரங்கள் சிலவற்றை நமது பிரத்யேக நிருபர் அறிந்து கொண்டு வந்து பின்வருமாறு எழுதிக்கிறார் என்றிருந்த வாசகத்தை உறக்க வாசித்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டு மேலே படிக்கலுற்றாள். பண்ணையார் மகன் சோமசேகர் வெகு நாளாக ஒரு பெண்ணை காதலித்து வந்தார் என்றும் கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி அப்பெண்ணை வீட்டை விட்டு ஓடி வர செய்துவிட்டு கடைசியில் கைவிட்டு விட்டார் என்றும் அதனால் ஆத்திரமடைந்த அப்பெண்ணின் சகோதரன் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்துடன் கத்தியால் அவரை குத்திவிட்டதாகவும் விவரம் தெரிகிறது. இது சம்பந்தமாக போலீசார் இரத்த கரையுள்ள ஆடைகளுடன் சத்திரம் ஒன்றில் ஒளிந்து கொண்டிருந்த ஆனந்தன் என்ற வாலிபனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனந்தன் அருகிலுள்ள காரிக்குளம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவன். வயது 22 என்றும் சதாசிவம் என்பவரின் மகன் என்றும் தெரிகிறது என்று படித்து முடித்துவிட்டு பெருமிதமாக தலையாற்றினாள். ஜெகதாவின் முகத்திலே காணப்பெற்ற மாறுதலை கவனித்த சந்திரவதனி பயந்து போய் பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு, என்னம்மா உங்களுக்கு என்று பதறிக்கொண்டாள். அவள் மேலே பேசுமுன் ஜெகதா உண்மையாகவே மூர்ச்சித்து ஆசித்து நின்று தடால் என்று தரை மீது விழுந்து விட்டாள். இதே சமயம் பழனியப்ப கவுண்டர் வீட்டு முன்புற ஹாலில் அமர்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்த அசோகன், லோகநாயகி, மனோன்மணி இம்மூவரிடையும் இதே விஷயம் தர்க்கத்தில் இருந்தது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்கிறாள், அழுது முகம் வீங்கி போச்சு என்று லோகநாயகி அழுத்து கொண்டாள். தட்டில் தயாராக கொண்டு வந்த பரிசாரகன் பரமறிய இட்லியை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டு, நான்சென்ஸ், நளினை கூப்பிடுங்க, நான் புத்தி சொல்கிறேன், எதுக்காக அழணும், வெட்கப்படணும், இப்போ என்ன நேர்ந்து விட்டது? கல்யாணம் நிச்சயம் செய்தோம், நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நேர்ந்தது, அதனாலே கல்யாணம் நின்று விட்டது என்றால் அழுவானேன் என்று அதட்டினான் அசோகன். இந்த வரன் இல்லாவிட்டால் இன்னொன்று என்று போயிருப்பார்கள் என்று சூழ் கொட்டினால் மனோன்மணி மிகவும் அசட்டியாக.
அவர்கள் வீட்டில் இது பெண் ஜாதகத்தில் கோளாறு என்று நளினியை நிந்திப்பார்களே என்று எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த கல்யாணம் நின்று விட்டது என்று கொஞ்சமும் வருத்தமே இல்லை. கவுண்டர் நளினிக்கு வேறு இடத்தில் நிச்சயம் செய்ய போவதாக நேற்றே சொல்லிவிட்டார். குறித்த தேதியிலே எப்படியும் கல்யாணத்தை முடிச்சுவிட வேணும் என்று அவர் எண்ணம். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் என்றால் விசாரமான குரலில் லோகநாயகி. நளினியின் ஜாதகம் மிகவும் யோக ஜாதகம் என்பதற்கு இந்த விபத்து ஒன்றே பெரிய அறிகுறி. கல்யாணம் நடக்கும் முன்னாடி அவள் பெரிய சங்கடத்திலிருந்து தப்பி கொண்டு விட்டாள் அல்லவா? கல்யாணம் நடந்த பிறகு இது நேர்ந்திருந்தால் என்று கண்களை வியப்புடன் அகல விரித்தாள் மனோன்மணி. அப்படி நடந்திருந்தால்தான் என்னவாம்? நடக்கப் போவது என்று தீர்மானிப்பதெல்லாம் கல்யாணமாகிவிடுமா? கல்யாணம் நடந்த பிறகுதான் எல்லா தீர்மானங்களும் உண்மையிலே திருமணங்களாகி விடுகின்றனவா? கல்யாணத்திற்கு பிறகு ஒரு விபத்து நேர்ந்து விட்டதென்றால் அதற்கு பிறகு அந்த ஆத்மாவுக்கு உலகில் வாழ வழியோ திரும்ப இல்லற வாழ்க்கை வாழ வகையோ கிடையாதா என்று கூறிவிட்டு மனோன்மணியை மிகவும் ஆதரவாக அழுத்த பாவத்துடன் பார்த்து புன்முறையில்தான் அசோகன். என்னவோ நீங்கள் 2 பேரும் தான் நளினிக்கு ஆறுதல் சொல்லி அவள் மனதை மாற்ற வேண்டும். கவுண்டர் அவளுக்கு காகித வியாபாரி ருத்ர கவுண்டர் மூத்த மகன் நிச்சயிக்கப் போகிறாராம் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள். அப்படியே செய்கிறோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அசோகன் மனோன்மணி பக்கம் திரும்பி, மனோ, இந்த நளினி கல்யாணம் முடிந்ததும் நம்முடைய கல்யாணத்தை முடிக்க வேண்டும். வெளிநாடு செல்ல ஆயத்தங்கள் இப்பொழுதே செய்தாக வேண்டும் என்றான். பிறகு சிறிது நேரம் உல்லாசமாக சம்பாஷித்திருந்துவிட்டு விடை பெற்று கொண்டு சென்று விட்டான். அன்று இரவு நளினிக்கு மன ஆறுதலை கொடுக்க வேண்டிய அவளை அழைத்து கொண்டு மனோன்மணி நகரத்தில் ஓடிக்கொண்டிருந்த மிகவும் பிரபலமான ஒரு வண்ணப்பட காட்சிக்கு சென்றிருந்தாள். படத்தையே வெறித்து பார்த்து கொண்ட நளினி துயரத்திலே ஆழ்ந்து இருந்தாள். ஆதலினால் அவள் தன்னை சுற்றிலும் யாரையும் கவனிக்கவே இல்லை. படத்தை ஒரு கணம் பார்ப்பதும், தன் அலங்காரத்திலே ஒரு கணம் லயிப்பதும், தன்னை சுற்றிலும் ஒரு கணம் பார்த்து கொள்வதுமான வண்டு போல சஞ்சலத்துடன் சுழன்ற மனோன்மணியின் கண்கள் தனக்கு முன்னிருந்த வரிசையில் ஒரு கோடியில் உட்கார்ந்திருந்த ஒரு அழகிய பெண்ணின் பக்கம் சென்று முடிவாக லயித்தன. மின்சார அதிர்ச்சி பெற்றுவல் போல் கொட்டகையில் படைந்திருந்த இருளை ஊடுருவி கொண்டு அவள் அருகில் அமர்ந்திருந்த ஆடவனை கூர்ந்து கவனித்தாள் மனோ. அவளது இருதயம் வெடித்துவிடும் போல வேகமாக அடித்து கொண்டது. ஆத்திரத்தில் உடல் முழுவதும் அனலாக பற்றியிருந்தது. இடைவேளையின் போது பளிச்சென்று எரிந்த விளக்கொன்று அவளது கொஞ்ச நஞ்ச ஐயத்தையும் தெளிவுபடுத்திவிட்டது. முகத்திலே பவுடரும் உதட்டு நிறைந்த சாயமுமாய் மிகவும் அலங்காரங்க சுந்தரியாக அமர்ந்திருந்த அணங்க ஒருத்தியை அருகில் அரசனத்தின் மீது கையை நீட்டி அணைத்த வண்ணம் அசோகன் உட்கார்ந்திருந்தான். 42. சதாசிவத்தின் குடும்பத்திலே தொடர்ந்து ஏற்பட்ட பல துன்ப சம்பவங்களைக் கண்டு அண்டை வீட்டவர்களான சிதம்பரமும் சௌந்தரம்மாளும் தங்கள் கடமையை புரிய முன்வந்தனர். அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அருணா தங்கள் வீட்டை விட்டு அவர்களுடன் சென்று வசிக்க பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஆனால் தாயன்பு மிக்க அம்மாளான் அச்சிறுமியின் அத்துயர நிலையை கண்டு வாளா இருக்க முடியவில்லை. ஆனதன் மீது தொடரப்பட்ட வழக்கில் நல்ல வக்கீல் வைத்து கேஸ் நடத்தும் பொறுப்பை தானே வழியை ஏற்றுக்கொண்டு கிராமத்திற்கும் நகரத்திற்குமாக சிதம்பரம் அலைந்து கொண்டிருந்தான். தன்னந்தனியாளாக துயரமே உருவாகி உள்ளம் இடித்து துன்பத்தில் உழன்று கொண்டிருந்த அண்டை வீட்டு பெண்ணுக்கு தன்னாலான உதவியை செய்து விடுவது என்று சௌந்தரம்மாள் திடமாக தீர்மானித்து விட்டிருந்தாள். தான் சமைத்த உணவை தங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்து அருணாவிற்கு பரிமாறி வற்புறுத்தி சாப்பிட செய்தாள். சிதம்பரம் வெளியே சென்று விட்டதும் தங்கள் வீட்டு கதவை பூட்டி கொண்டு அருணாவிற்கு துணையாக அங்கு வந்து தங்கினாள். இரவு வேளைகளில் அச்சிறுமி பயமின்றி தூங்கும் பொருட்டு கூட துணையாக வந்து அங்கே நித்திரை செய்தாள். இவைகளை தவிர அப்போது நல்ல வார்த்தைகளால் அருணாவின் மனத்துயரத்திற்கு ஆறுதல் கூற முயற்சித்தாள். சதாசிவம் மரணமடைந்து 15 தினங்களுக்கு மேல் ஓடி சென்று விட்டன. இந்த சில நாட்களில் அருணா தோற்றத்திலே வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். சௌந்தரமலையின் போஷிப்பையும் ஆறுதல் மொழிகளையும் மீறி அவளது உடல் நலிந்து பாதியாக இழைத்து கருத்து விட்டிருந்தது. அன்று தினம் காலை ஆனந்தனின் வழக்கு சம்பந்தமாக சில தகவல்கள் விசாரிக்க சிதம்பரம்
தன் சொந்த அலுவலர்களையும் விட்டுவிட்டு பக்கத்து நகரத்திற்கு சென்றிருந்தான். தங்கள் வீட்டு காரியங்களை கவனிக்க சௌந்தரம்மாள் சென்றிருந்தாள். தன்னந்தனியாக இருந்தாருன்னா பல நாட்களாக கவனிப்பார் என்று கிடந்த கூடத்தரையை பெருக்கி தூசி படிந்து கிடந்த பெட்டிகளை துடைத்து அடுக்கி வைப்பதில் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றிற்கும் அடியில் இருந்த பெரியதொரு பெட்டியை கண்டதும் அவளது சிந்தனை அலைப்பாயத் தொடங்கியது. சதாசிவம் என்று பெட்டி மீது பொறிக்கப்பட்ட வெள்ளை எழுத்துக்கள் உருமாறி குலைந்து இங்கும் அங்கும் அழிந்து காணப்பட்டன. அந்த பெட்டியின் மூடியை திறந்து உள்ளே கையை விட்டு துழாவினாள். சதாசிவம் தன் வாழ்நாள் முழுவதையும் வறுமையிலே கழித்து விட்டிருந்தான். ஆதலால் பெட்டிக்குள் அதிசயமான விலை உயர்ந்த வஸ்துக்கள் ஏதும் இருக்கவில்லை. அபூர்வமாக எப்பொழுதாவது அவன் அணிந்து கொள்ளும் சரிகை அங்கவஸ்திரம் ஒன்றும், செலவு செய்த 2 வேஷ்டிகளும், சில பழைய சட்டைகளும் மட்டுமே அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சரிகை அங்கவஸ்திரம் சதாசிவத்தின் கல்யாணத்தின் போது எடுக்கப்பட்டது என்பதை அவன் கூற ஒரு முறை கேட்டிருந்தாள். தங்கள் பிறப்பிற்கு ஞாபக சின்னமாக விளங்கிய அந்த ஆடையை கையில் எடுத்து மிகவும் சிரத்தையாக உற்று பார்த்தாள் அருணா. சரிகை கரை பிரிந்து உடலில் நின்று பீய்ந்து விடும் நிலையில் பழையதாகி அந்த ஆடை நலிந்து மக்கி கிடந்தது. மிகவும் ஜாக்கிரதையாக அதை தன் கையில் எடுத்து மடி மீது வைத்து கொண்டாள் அருணா. மரணத்துடன் போராடும் கடைசி நேரத்திலே தந்தையின் சிரத்தை மடி மீது வைத்து கொண்டு ஆறுதல் மொழி பேசிய போது ஏற்பட்ட தாங்கனா துயரம் அது சமயம் அவளுக்கு ஏற்படவே அவள் கண்கள் கலங்கின. அப்பா, உங்கள் மீது எனக்கு ஒரு பொழுதும் கோபமே இல்லை. நாம் ஒருவர் அறிந்து அன்புடன் கொஞ்ச நாட்களாவது வாழ முடியாது மரண கொடுமை செய்துவிட்டது என்ற துக்கம் ஒன்றுதான் எனக்கு. இந்த பரந்த உலகில் எத்தனையோ பேர் நம்மை விட கொடிய வறுமையில் உழன்று வாழ்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது சந்தர்ப்பங்களால் பிரித்து வைக்கப்பட்டோம். இதன் காரணம் என்ன இது எனக்கு ஒரு நாளும் விளங்கப் போவதில்லை. அப்பா, என் துயரக்குரல் உங்களுக்கு இனி கேட்குமா? என் கண்ணீரை உங்களால் இனி காண முடியுமா என்று தனக்குள் பேசியபடி விக்கி விக்கி அழுதாள். சிறிது நேரம் இவ்வாறு துயரமான சிந்தனையிலேயே தன்னை மறந்து ஈடுபட்டிருந்தாருனா முடிவில் கண்களை துடைத்து கொண்டு பெட்டியில் இருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து தட்டி அடுக்கி வைத்தாள். பெட்டியில் அடியில் கிடந்த பழைய பத்திரிகை தாளை வெளியே எடுத்தாள். அதனுடன் கனமான ஒரு காகித உரை கூடவே வந்து வெளியில் விழுந்தது. ஆச்சரியத்துடன் அது கையில் எடுத்து பிரித்தாள். வியப்பிலும் துயரத்திலும் அவள் அப்படியே சமித்து போய்விட்டாள். அந்த பத்திரத்தின்படி சதாசிவத்தின் வீடு 1 வருஷத்துக்கு முன்பு அவன் அவசரமாக வாங்கியிருந்த 1000 ரூபாய் கடனுக்காக அண்டை வீட்டு சிதம்பரத்திற்கு ஈடாகி விட்டிருந்தது. இந்த உண்மையை அறிந்ததும் அருணாவிற்கு துக்கம் தாழ முடியவில்லை. ஆனந்தன் சம்பந்தப்பட்ட வழக்கை நடத்தி அவனை தொல்லையிலிருந்து மீட்கவும் பிற்காலத்தை அவர்கள் திட்டமிட்டு தீர்மானிக்கும் வரையில் குடும்பத்தை நடத்தவும் வேண்டிய பணத்திற்கு அந்த வீடு ஒன்றை மட்டுமே அவள் அதுவரை நம்பிக்கொண்டிருந்தாள். அந்த வீடும் அவர்களுக்கு இனி சொந்தமில்லை என்ற ரகசியம் தெரிந்தது. அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை விவரிக்கவே முடியாது. பெட்டியை மூடிவிட்டு கவலையுடன் கூடத்திற்கு வந்தாள். வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்கவே சென்று திறந்தாள். கோடி வீட்டு குப்பம்மாள் பெருமூச்சுவாக தடுமாறிக்கொண்டு உள்ளே வந்தாள். கதவை தாளிடு என கைகளால் சாடு செய்துவிட்டு மிகவும் ஜாக்கிரதையாக கூடத்து பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். அருணா, நீ சிறு குழந்தை, உலக விவகாரம் தெரியாதவள். உண்மை நன்மையை தேசித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வந்தேன் என்று மூச்சு தடுமாறினாள் அந்த கிழவி. அருணாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆகவே அவள், பாட்டி, நீங்கள் எல்லோரும் என்னிடம் இந்த சமயம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விசேஷம் சொல்லுங்க என்று வினயமாக கேட்டுவிட்டு அருகில் தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டான். சதாசிவம் ஏழையானாலும் மானமாக வாழ்ந்தவன். அந்த பாவி பொண்ணு குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாளியாக வந்து முளைச்சி ஊர் சீர்க்க செய்துவிட்டு போய்விட்டாள். அது போதாதுன்னு இந்த பயல் ஆனந்தனும் பெரிய எடுத்து வம்பை விலைக்கு வாங்கி கொண்டு ஜெயிலில் கிடைக்கிறான். இந்த சமயத்திலே நீ இங்கே இருப்பது சரியில்லை குழந்தை. உனக்கு உலகம் தெரியாது என்று சூழ் கொட்டினாள் குப்பம்மாள். அருணா மௌனமாக இருப்பதை கண்ணுற்ற கேள்வி பெருமூச்சிருந்து விட்டு, இப்போ நடந்தது என்னவோ நடந்துவிட்டது. அதனாலே உன் வாழ்வும் இதோட பாழாகி போயிடணுமா? ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். திடுகிட்டு போன அருணா, என்ன பாட்டி சொல்கிறாங்க என்று அவளுடன் வினவினாள். வாயால் சொல்லவும் நான் கூசுது. என் கண்ணுக்கு நீ சின்ன குழந்தை, ஆனால் உலகத்து கண்ணுக்கு வயது வந்த பெண் இல்லையா?
அப்பன் செத்து போய் அண்ணனும் இல்லாத போது தன்னந்தனியாக இந்த பெண் ஏன் இந்த வீட்டிலே தங்கியிருக்கணும்? காரணத்தை கண்ணாடி போட்டால் பார்க்கணும். அந்த அண்டை வீட்டு பையன் இந்த வீட்டில் வரதும் போகிறதுமாக இருக்கிறான். சரிதான், அக்கா எவனையோ இழுத்து கொண்டு ஓடிவிட்டால் அப்பன் செத்து ஒழிந்தான். அண்ணா வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டான். இனி நம்மை கேட்பார் இல்லை என்று இந்த பெண் பக்கத்து வீட்டு பையனோட சிநேகிதம் பிடிச்சு கொண்டு விட்டா. சதாசிவத்தின் குடும்பமானம் கப்பல் ஏறிடுச்சு என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆமாம் குழந்தை, நான் தாய் போல கேட்கிறேன். அந்த சிதம்பரத்திற்கு இந்த வீட்டிலே என்ன வேலை? நீ தனியாக இருக்கையிலே இங்கே வரதும் போகிறதும் நல்லாவா இருக்கு என்று முடித்தால் குப்பமால். அவமானத்தினால் அருணாவின் உடல் கூசி குறுகி போயிற்று. ஒரு பாவமும் அறியாத தன்னை கிராமத்தவர்கள் பழிக்கிறார்கள் என்று எண்ணிய மாத்திரம் அவள் நெஞ்சு ஆத்திரத்தில் கொதித்தது. பாட்டி, இந்த ஊரார் இரக்கமற்றவர்கள் எனக்கு என்ன சொல்வது என்று விளங்கவில்லை. இப்படி அவதூறு பேசுகிறார்கள் கிராதகர்கள் என்று கோபத்துடன் படப்படப்பாக கேட்டாள். கிழவி பதிலுக்கு சூழ் கூட்டினாள். இன்னும் ஏதேது பேசிக்கொள்வதும் கூட காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல எனக்கு பிடிக்கலை. ஒரே ஒரு வார்த்தையை புத்தி சொல்லத்தான் உலையில் அரிசியை போட்டுவிட்டு ஓடியாந்தேன். நீ இங்கே அதிக நாள் தனியாக இருக்காதே. பட்டணத்தில் யாரோ உனக்கு சொந்தம் இருக்கிறாங்க பாரு, அவங்க வீட்டுக்கே போயிரு, அதுதான் நியாயம் என்று உபதேசித்தாள். அருணா பதில் சொல்லாவிட்டாலும் தான் வந்த காரியம் ஜெயமாக்கிவிட்டது என்று உள்ளூர் உணர்ந்து கொண்ட குப்பம்மாள் எழுந்து சென்று தானே கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டாள். அருணாவுக்கு நேரம் அப்படியே செயலற்று உட்கார்ந்திருந்தாள். தெருவில் உள்ள ஆடவரும் பெண்களும் ஒருங்கே கூடி தன்னை சுட்டி காட்டி ஏதோ பேசி சிரித்து மகிழ்வது போல் அவளுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. கேள்விக்கு உப்பமால் கூறிய கொடுமொழிகள் அவள் காதுகளிலே ஓயாது ரீங்காரம் செய்த வண்ணம் இருந்தன. யோசித்து அவளுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. அன்பு அக்காவை வீட்டு விட்டு விரட்டி விட்டது. ஆத்திரம் அண்ணனை வீட்டு விட்டு ஓட செய்தது. மரணம் அப்பாவை அழைத்து கொண்டது. எஞ்சியிருந்த என்னையும் இங்கிருந்து அகற்ற இப்பொழுது அவதூறம் புறப்பட்டிருக்கிறது போலும். சே, என்ன உலகம், என்ன வாழ்க்கை என தனக்குள் எண்ணி மனம் கசந்து போய் வெகு தூரம் தன்னை மறந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அன்று சாயங்காலம் பக்கத்து நகரத்திலிருந்து திரும்பி வந்த சிதம்பரம் அருணாவை கண்டு ஆனந்தன் சம்பந்தமாக சில தகவல்கள் தெரிவிக்க அவர்கள் வீட்டிற்குள் வந்தான். ஊருக்கு புறப்படுகிறவள் போல் அருணா பெட்டி படுக்கை முதலிவிட்டு சுத்தம் செய்து கொண்டிருப்பதை காண அவனுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. என்ன அருணா இது, என்ன விசேஷம் என்று வியப்புடன் கேட்டான் சிதம்பரம். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று ஆவலுடன் காத்திருந்தேன். எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே வந்தது நல்லதாக போயிற்று. இன்று இரவு வண்டிக்கு நான் பட்டணம் போக தீர்மானித்து விட்டேன். வழி செலவிற்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதனாலே இதை ஈடாக வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று தரையை பார்த்த வண்ணம் பேசியார்னா தன் கரத்திலிருந்த தங்க வளையல் ஒன்றை கழற்றி கீழே வைத்தாள். அவளது செய்கை வார்த்தை இரண்டும் சிதம்பரத்தின் மேன்மையான மனதை நோக செய்தன. பெரியம்மா புறப்பட்டு வரும்படி கடிதம் போட்டிருக்கிறார்களா என்ன என்று சாந்தமாக அவன் வினவினான். பெரியம்மா கடிதம் போடவில்லை. என்னுடைய பல கடிதங்களுக்கும் தந்தைக்கும் பதில் ஏதும் எழுதாதிலிருந்து அவர்கள் என் மீது மிகவும் மனத்தாங்களாக இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். இங்கே தனியாக இருக்கவும் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் புறப்பட்டு விட்டேன் என்றாள் அருணா. ஏதோ மனத்திலே ஒரு எண்ணம் கொண்டு அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்ட சிதம்பரம், இங்கே தனியாக இருக்க கஷ்டமாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து நீ அதை உன் வீடு போல இருந்தால் எண்ணி தங்கியிருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து அம்மாவும் நானும் இந்த விஷயமாக ஒரு முகமாக உன்னை வற்புறுத்தி அழைத்து கொண்டிருக்கிறோம். நீ தான் வர மறுத்து இங்கே தனியாக இருக்க ஒப்புக்கொண்டாய். அதற்காக என ஊருக்கு புறப்படுவானேன் என்று கேட்டான். பெரியம்மாவை நேரில் கண்டு அவர்கள் வீணாக கோபம் கொண்டிருந்தால் நடந்த விஷயங்களை எடுத்து கூறி அவர்கள் மனத்தை சமாதானப்படுத்த வேண்டும். அது என் முக்கிய கடமை. தயவு செய்து தடை ஒன்று சொல்லாதீர்கள். எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து வரும் உதவிகளை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ளவரை அதற்கு கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்றால் துயரம் பொங்கிய குரலில். அருணா, உன் சொந்த விஷயங்களில் அதிகம் பிரவேசித்து பேசவோ யோசனை சொல்லவோ எனக்கு உரிமை கிடையாது. எனினும் நண்பன் என்ற ஹோதாவில் என்னால் பேசாதும் இருக்க முடியவில்லை. ஆனந்தன் வழக்கம் நடக்கும் சமயத்தில் நீ அருகில் இருப்பது நலம் அல்லவா? யோசித்து பார் என்றான் துணிவாக சிதம்பரம். யோசித்து பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனந்தன் அண்ணனுக்கு அருகில் நான் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாதது ஒன்றுதான். மேலும் சிறுத்தையுடன் காரியங்களை கவனிக்க நண்பன் என்ற முறையில் நீங்கள் இருக்கும்போது நான் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லையா என்று கேட்டாள் அருணா.
அவளது கண்களில் துரித்த நீர் படலத்தையும் முகத்திலே படிந்திருந்த சோகத்தையும் கண்ட சிதம்பரம் நெஞ்சுருகி போய்விட்டான். அருணா, நீ என் உயிருக்கினியவள். உன் கண்ணீர் என் மனதை எவ்வளவு வேதனை செய்கிறது தெரியுமா என்று வாய்விட்டு கத்த வேண்டும் போல் அவன் மனம் பதைத்தது. தன்னை மீறி எழுந்த உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி, உன் தீர்மானத்தை நான் தடுப்பது நியாயமல்ல. இரவு வண்டியில் உன்னை ஏற்றிவிட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு சரையல் என்று அவ்விடமிருந்து சென்று விட்டான். அன்று இரவு அருணா தன் மூட்டைகளுடன் பெரியம்மா வீட்டிற்கு வலிய தானாக பிரயாணப்பட்டாள். வாயிலில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினாள். சிதம்பரம் தானே பெட்டி படுக்கைகளையும் தூக்கி வந்து வண்டிக்குள் ஏற்றிவிட்டு சவுந்தரம்மாளிடம் விடை பெற்று கொண்டு ஏறி உட்கார்ந்தாள் அருணா. சிதம்பரம் தான் வண்டியை ஸ்டேஷனுக்கு ஓட்டி சென்றான். வழிநெடுகளும் அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவே இல்லை. ரயில் வண்டியின் வரவிற்காக பிளாட்பாரத்திலே காத்து நின்ற சில வினாடிகளில் அருணா கடைசியாக தான் கூற வேண்டியதை சொல்லிவிட துடித்தாள். வெகு தொலைவில் எஞ்சின் விடும் புகையை கண்டதும் அவள் திடுக்கிட்டு சிதம்பரம் பக்கம் திரும்பி, உண்மையை நான் இப்போது சொல்லி வைக்கிறேன். நீங்கள் இல்லாத அன்புடன் எங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகளை சில பாவிகள் தவறாக எண்ணி அவதூறுகள் பல பரப்பிவிட்டிருக்கிறார்கள். அதனால் என்று கூற முடியாது நிறுத்தினாள். அதை கேட்டு பயந்து கொண்டு ஊரை விட்டு நீ ஓடிவிட தீர்மானித்தாய் இல்லையா? இதை சுத்த முட்டாள்தனம் என்று அழைக்காமல் வேறு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. ஊரை விட்டு ஓடிவிடுவதால் ஊரார் பரப்பிவிட்ட வீண் பழி உடனே அழிந்துவிடப் போவதில்லை. அதற்கு மாறாக இன்னும் பல ரூபத்தில் திரிந்து பல கதைகளாக பரவப் போகின்றது. இதை நீ யோசிக்கவே இல்லை போலும் என்றான். வீணான உங்கள் பெயருக்கு அபக்கியாதையே ஏற்படுவதை காண எனக்கு சகிக்கவில்லை. மேலும் பெரியம்மாவை நேரில் கண்டு விஷயத்தை எடுத்து சொன்னால் அவர்கள் அண்ணன் சம்பந்தமாக கோர்ட் வழக்கு செலவிற்கு உதவுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை என்றாள் அருணா. அதற்குள் வண்டி ஓவென்ற இறைச்சலுடன் பிளாட்பாரத்திலே ஓடி வந்து நின்றது. அவசரமாக சாமான்களை தூக்கி பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டு சிதம்பரம் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டான். போய் வருகிறேன். தாங்கள் இதுவரை எங்கள் குடும்பத்திற்கு செய்துள்ள பல உதவிகளுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கூறி அருணா விடை பெற்று கொண்டாள். வண்டி நகரத் தொடங்கியதை கண்ணுற்ற சிதம்பரம், அருணா, உனக்கு உலகில் யாரும் துணையில்லை என்று நினைப்பே வேண்டாம். கஷ்டம் நேரிட்டு உதவி அவசியமானால் உன் உற்ற நண்பன் சிதம்பரத்தை மறக்காது ஒரு கடிதம் போடு போதும் என்றான். அதற்கு மேல் பேச முடியாத அவன் நெஞ்சை துயரம் பற்றி கொள்ளவே அவன் கையை அசைத்து போய் வர அவளுக்கு விடை கொடுத்துவிட்டு பிளாட்பாரத்தில் நின்று வெளியே வந்தான். சில நாட்களாக உடம்பு சுகமில்லாத படுக்கையிலேயே இருந்த ஜெகதா அன்று காலை தான் முதலாக தலைக்கு தண்ணீர் வார்த்து கொண்டு பத்தியமாக கொஞ்சம் சுக்கு கஷாயத்தை அறிந்துவிட்டு ஓரமாக ஹாலில் இருந்த சோபா ஒன்றில் வந்து மெல்ல சாய்ந்து கொண்டாள். தன் பெயருக்கு வந்த தபால்களை ஆராய்ந்த வண்ணம் இருந்த அவளது கண்களில் ஆடம்பரமானதொரு பெரிய திருமண அழைப்பு சட்டென தென்பட்டது. அதை எடுத்து பிரித்து படித்த ஜெகதா கோபத்துடன் அதை வீசி கீழே போட்டுவிட்டு பெருமூச்சுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். இரத்த அழுத்தம் மேலோங்கி இருக்கிறது. வீணான மன அதிர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சமீபத்தில் அவளை கவனித்து வந்த டாக்டர் கடும் உத்தரவு போட்டிருந்தார். அதனால் அவள் படப்படவென்று அடித்து கொண்ட தன் மார்பின் மீது கருத்தை வைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். பழனியப்ப கவுண்டரின் செல்வ மக்கள் நளினி சுரேஷ்குமாரின் இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே பந்தலில் ஜோடியாக நடக்கவிருந்த திருமணத்தின் அழைப்பிதழ் அது. தன் மகளுக்கும் அதே சமயம் தன் மகனுக்கும் வேறு இடங்களில் வாழ்க்கை துணையர்களை நிச்சயித்து செய்துவிட்டது குறிப்பாக ஜெகதாவிற்கு அறிவிக்கும் பொருட்டேதான் லோகநாயகி அந்த திருமண பத்திரிகையை அனுப்பியிருந்தாள். அதை காண ஜெகதாவின் வயிறு பற்றி எறிந்ததில் வியப்பே இல்லை. லோகநாயகி வீட்டின் சம்பந்தத்தை எண்ணி பல ஆயிரக்கணக்கான பணத்தை வாரி வீணாக செலவழித்திருந்த அவளது மனம் அது சமயம் துடியாக துடித்ததும் இயற்கையே. வாயிற்கதவு அசையும் சப்தத்தோடது மெல்லியதாக காலோடு அசை கேட்கவே ஜெகதா நிமிர்ந்து வாயிலை நோக்கினாள். பெட்டி ஒரு கையிலும் படுக்கை இன்னொரு கையிலுமாக எடுத்துக்கொண்டு பிரயாண களைப்பு நிறைந்த முகத்துடன் உள்ளே வந்த அருணாவை கண்டதும் அவளது ஆத்திரம் விற்றென்று உச்ச நிலையை மீண்டும் எட்டி பிடித்து கொண்டது. வாடியம்மா வா, நீ வரவில்லை என்றுதான் காத்து கொண்டிருந்தேன் என்று பற்களை கடித்து கொண்டு எழுந்திருந்தாள். பெரியம்மா என்று அருணா வாயை திறக்கும் முன் அடியுண்ட வேங்கை போல சீறிக்கொண்டு அருகில் வந்து, ஜெகதா, பெரியம்மா என்ன உறவு இன்னும் வைத்து கிடக்கிறதா? பாவி பெண்ணே, போ வெளியே. என் வீட்டிற்குள் வர உனக்கு எத்தனை தைரியம்?
எந்த முகத்தை கொண்டு இங்கு வந்தாய் என்று கத்தினாள். பெரியம்மா என்ற குமரி அருணாவிற்கு நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது. போதுமடி இந்த உறவு. உன்னை எந்த வேளையில் என் வீட்டில் கொண்டு வந்தேனோ அன்றிலிருந்து எனக்கு ஒரு பெரிய சனியன் பிடித்து கொண்டது. என் அந்தஸ்து, கௌரவம், பணம் எல்லாம் முன்னாலே நாசமாக்கிவிட்டன. என் உயிர் ஒன்றுதான் பாக்கி. அதையும் உறிஞ்சி குடிக்க புறப்பட்டு வந்தியோ? பிசாசே, போ வெளியே. ஏன் நிற்கிறாய்? உள்ளே காலை வைத்தாயோ உங்கள் அப்பன் கையை ஒடிச்சது போல உன் காலை ஒடிச்சு போட்டு விடுவேன் என்று உறக்க கூக்குரலிட்டாள். திக்பிரவிந்து போன அருணா விரித்து பார்த்து கொண்டு நிற்பதைக் கண்ட ஜெகதாவிற்கு கோபம் தாள முடியவில்லை. ஒரே எட்டில் பாய்ந்து அருணாவின் கருத்தை பற்றி வெளிய அவளை இழுத்து வாயிலுக்கு வெளியே கொண்டு நிறுத்தினாள். பங்கஜம் அன்று செத்து போனாள். இன்று எனக்கு நீ செத்துவிட்டாய். தெரிந்து கொள். உனக்கும் எனக்கு இனி யாதும் சம்பந்தமில்லை என்று கூறிவிட்டு படீர் என்று கதவை சாத்திவிட்டு மின்னலை போல் ஹாலுக்கு திரும்பினாள்.